மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்காக ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பேப்பர் தான் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நான் அனலைஸ் பண்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி படிக்கணும், இந்த லாஸ்ட் ஒன் டேவோட ப்ரிப்பரேஷனை வச்சு உங்களால 100 அவுட் ஆஃப் 70 மார்க்ஸ் ஈஸியாக எப்படி ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். 100க்கு 70 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். சப்போஸ் நீங்க இப்போ இதுக்கப்புறம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஒன் டே தான் இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு நைட்டு அண்டு நாளைக்கு ஃபுல் டே இருக்கு. அந்த ஒன் டேல மேக்ஸிமமா எவ்வளவு படிக்க முடியும், என்னென்னலாம் படிச்சா உங்களால 70 எடுக்க முடியும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க்ஸ் மெட்டீரியல்ஸ் நான் அனுப்புவேன். அதை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணுங்க. அதில் இருக்கிறது தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ 1 மார்க்ஸ் பார்த்துக்கலாம். 15 1 மார்க்ஸ் கேட்பாங்கன்றது தெரியும். இது எல்லாமே பலவல் தெரிவிக்க புக் பேக்ல இருந்து கேட்பாங்க. புக்கிங்லேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதோட சேர்த்து ஒரு பாடல் கேட்டு 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவுமே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, தொழிற்பேரு வினையாளனின் பேரை கேட்டிருக்காங்க இந்த பாடல்ல இருந்து. ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் பாடல் கேட்டவர். இது புக் பேக் தான். மலர் கை அப்படின்ற தொகையோட வகை தேர்வு செய்யனா மலர் கைனா மலர் போன்ற கை. இப்போ போன்ற அப்படின்ற ஒரு ஊவம் உருவு மறைஞ்சு வந்ததுனால இது வந்து ஊவமை தொகை. தேர்ட் ஒன் வந்து பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும். விசும்பு இசை அப்படின்றது வானத்தையும் பேரலையும். இதுவுமே புக் பேக் கொஸ்டின். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா தாளாண்மை என்னும் தலைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு அப்படின்ற அடி எதுகை கேட்டிருக்காங்க. அடி எதுகைனா ஒரு அடியில வர அது எதுகை. எதுகைனா ரெண்டாவது எழுத்து. அப்போ தாளாண்மை வேளாண்மை, இதுதான் ஆன்சர். இப்போ தாளாண்மை வேளாண்மை தான் ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு என்ன வேணான்னு கேட்குறாங்க. அதுக்கு இதோ அங்கே நிற்கும், அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து என்ன இது, அரியாவினா சுட்டு விடை. ஓகேங்களா? அரியாவினா சுட்டு விடை. சிக்ஸ்த் ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்தது. இதோட எழுவாய் தொடர்னா, எழுவாய்னு கேட்டாலே எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் எங்க இருக்குன்னு பாருங்க. அதுதான் ஆச்சரியக்குறி இருந்துச்சுன்னா அதான் எழுவாய். அப்ப குழந்தையே வா அப்படின்றது எழுவாய். ஏழாவது ஒண்ணுக்கு குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் என்னதுன்னா குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். மேன்மை தரும் மரம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது, உதவி செய்வது. ஓகேங்களா? காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். இது எல்லாமே புக் பேக் தான். 10th ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா காப்பி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்றது இதுதான். இதுவும் புக் பேக் தான். புக் பேக் பலவு தெரிகை. இது மட்டும் புக்கின்ல இருந்து கேட்டிருப்பாங்க. அதாவது இந்த தெரியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதாவது ஒவ்வொரு புக் ஓட்லயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தகவல், சிறு தகவல் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த தகவல்ல இருந்து கேட்ட கொஸ்டின். உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு என்னதுன்னா மலேசியா. அதுக்கப்புறம் ஒரு பாடல் கொடுத்து 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த 4 கொஸ்டினுமே நம்ம எழுதணும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். உங்க புக் பேக்ல இருக்கிற அந்த புக் இன்சைட்ல இருக்கிற உங்க புக்கு உள்ள இருக்கிற அந்த பாடல் இருந்தா கேட்பாங்க. சில நேரத்துல மனப்பாட செயல் கேட்கறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. இப்ப நனந்தலை உலகம் அப்படின்ற ஒரு பாடல் ஆரம்பிக்குது. இதோட பாடல் இடம்பெற்ற நூல் என்னதுன்னா முல்லைப்பாட்டு. ஓகேங்களா? 13th ஒன் வந்து நனந்தலை உலகம் அப்படின்றது அகன்ற உலகம். 14th பாத்தீங்கன்னா தடக்கை அப்படின்ற சொல்லோட இலக்கண குறிப்பு என்னன்னா உரி சொற்றொடர். ஆக்சுவலி தட சால உரு மா இந்த மாதிரி எல்லாமே ஆரம்பிச்சதுன்னா அது வந்து உரி சொற்றொடர். ஓகேங்களா? 15th ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா பாடலோட ஆசிரியர், முல்லை பாடோட ஆசிரியர் யாருன்னா நப்பூதனார். அடுத்தது 16 17ல இருந்து ஒரு 21 வரைக்குமே 2 மார்க்ஸ் கேட்பாங்க. இது செய்யுள் பகுதி உரைநடை பகுதியில் இருக்கிற குருவினாக்கள் கேட்பாங்க. தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு. இது வந்து ஒரு உரைநடை கேள்வி. அது மாதிரி விடைகளுக்கு ஏற்ற வினாக்களுமே கேட்பாங்க. இதுல கம்பல்சரி விடைகளுக்கு ஏற்ற வினா வரும். அதோட சேர்த்து திருக்குறள் வந்து வரும். திருக்குறள் வந்து நமக்கு கம்பல்சரி எழுதுற மாதிரி இருக்கும். முயற்சி என தொடங்கும் குறள். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் எழுதலாம். நீங்க எந்த குறள் படிச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு எந்த குறள் ஞாபகம் இருக்குதோ அது எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த 10 திருக்குறள் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள், உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள் எழுதினா கூட மார்க் கொடுப்பாங்க. ஸோ அறிவியலின் வளர்ச்சி மனிதனை அறிவை விரிவாக்குகிறது. எதனுடைய வளர்ச்சி? எதனுடைய வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது? இல்லைன்னா மனிதனின் அறிவை விரிவாக்குவது எது அப்படின்னு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் மலர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுவுமே 1 மார்க். இதுவுமே கொஸ்டின் டேக் தான். ஓகேங்களா? அந்த விடைகளுக்கு ஏற்ற வினா அமைக்கிறது. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி. பின்வருவற்றில் கூரான் ஆயுதம் எது அப்படின்றது சென்னா போதார் குதைகிறார். திருவள்ளுவர் சொல்றாரு. பெரிய கத்தி, இரும்பு ஈட்டி, வில்லும் அம்பும், இதுல எது வந்து கூரான் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு திருவள்ளுவர். இதுவுமே புக் பேக்ல இருக்கிறது தான். செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து புக் பேக் தான். முயற்சி திருவினையாக்கும். ஸோ இதுல இருந்து மேக்சிமம் வந்து உங்களால 4 எழுதிட முடியும். ஓகேங்களா?
22nd 23rd 24th 25th இதுல இருந்து கிட்டத்தட்ட 28 வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இலக்கண பகுதியில இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் 10 மார்க்கு கேட்பாங்க. இதுவுமே புக் பேக்ல இருக்கிறது தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஒரு சாற்றில் பல சீப்பு வளர்ப்பலங்கள் உள்ளன. இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு புக் பேக்ல இருக்கிற அந்த இலக்கண பகுதி தான். முதல் ஏழுல இருக்கும். முதல் ஏழுல இருக்கிற கொஸ்டின். இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்கிறது. கொடு, கோடு, இயற்கை சேர்க்கை இதை வச்சு ஒரே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். பகுப்பத உறுப்பு இலக்கணம் பார்த்தீங்கன்னா மயங்கிய, மயங்கு குட்டல் இன் குட்டல் இயன் வரும். இப்போ மயங்கு பகுதி இன் வந்து நிகழ்கால இடைநிலை, இய வந்து வியங்கல் வினைமுற்று. ஓகே. கலை சொற்கள் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம், மித்து வந்து தொன்மம். புது புக்கில் இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து தொன்மம். செவி மாற்றுத்திறனாளிகளுக்கு எழுதக்கூடாது, நார்மலாக இருக்கிற பர்சன் அவங்க மட்டும் தான் எழுதணும். 26th பார்த்தீங்கன்னா சுவைக்காத நீர், இளநீர், விடுமுறை நாள். இதோட குறிப்புகளை கொண்டு வினாவிலே விடை இருப்பது போன்று வினா தொடர் அமைக்கணும். ஸோ சுவைக்காத இளநீர் உண்டா அப்படின்னு ஒரு கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணணும். இது வந்து விடை, இதை வந்து நம்ம கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணணும். விடுமுறை நாள் ஏதேனும் வருகிறதா அப்படின்றது மாதிரி எழுதணும். ஓகேங்களா? ஸோ சீசர் எப்போதும் தன் சொல் பேச்சை கேட்பான். இதுவுமே வந்து இலக்கண பகுதியிலிருந்து கேட்ட வினாக்கள் தான். வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும், இதெல்லாம் புக் பேக்ல இருக்கிறது ஈஸியாக தான் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்டு இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த 6 மார்க் கேள்வி பதில் வருது. பகுதி 3ல் 2 எழுதணும். மிக 3 மார்க் கொஸ்டின். அதில் 1 வந்து கம்பல்சரியா இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல இருந்து நீங்க மேக்ஸிமம் எழுதிடலாம். மற்றது 2வே வந்து உரைநடை பகுதியிலேருந்து கேட்பாங்க, அதில் நீங்கள் எழுதிடலாம். ஓகே. அடுத்தது பகுதி பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி 3 மார்க் கேள்வி. இது இலக்கணம், அதாவது செய்யுள் பகுதியிலேருந்து கேட்பாங்க. முதல்ல வந்து இருக்கிறது உரைநடை, அடுத்தது வந்து செய்யுள் பகுதியில் இருக்கிற சிறுவினா. ஓகே. செய்யுள் பகுதியில் வர சிறுவினா கேட்பாங்க. அதோட சேர்த்து மனப்பாட செயல் வந்து கட்டாய வினாமா கேட்பாங்க. மனப்பாட பாடல் வந்து 2 கொடுப்பாங்க. அந்த 2த்துல இருந்து ஏதாவது 1 எழுதணும். மோஸ்ட்லி ஒரு 4 படிச்சுக்கிட்டா போதும். 4 இல்லைன்னா 5 படிச்சுக்கிட்டா போதும். கண்டிப்பா அன்னைமொழி பாடல் படிக்கணும், சிலப்பதிகாரம் பாடல் படிக்கணும், இந்த வாளால் அறுத்த சுரினும், நீதி வெண்பா பாடல் படிக்கணும். ஸோ ஒரு 4-5 பாடல் நல்லா படிச்சிங்கனாலே உங்களுக்கு அதுல இருந்து கேட்டுடுவாங்க. அடுத்தது இலக்கண பகுதியிலிருந்து வர்றது அணி கேட்பாங்க, அழகீட்டு வாய்ப்பாடு கேட்பாங்க. அதோட சேர்த்து இந்த வினைமுற்று தொழில் பெயராக மாற்றி எழுதுறது. இப்போ அறிந்தது அறியாததுன்னா அறிதல், அறியாமை, புரிதல், புரியாமை, தெரிதல், தெரியாமை, பிறத்தல், பிறவாமை அப்படின்றது மாற்றி எழுதணும். மாற்றி எழுதுனா நமக்கு 3 மார்க் கேட்பாங்க. இதுவும் புக் பேக்ல இருந்தால் மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அணி கேட்பாங்க. ஏதாவது ஒரு அணி கொடுத்து எழுத சொல்லுவாங்க, இல்லை ஒரு குரல் கொடுத்துட்டு அதுக்கு என்ன அணின்னு சொல்லிட்டு எழுத சொல்லுவாங்க. அதுவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அழகீட்டு வாய்ப்பாடு கண்டிப்பாக வரும். அழகீட்டு வாய்ப்பாடும் வரும். ஒரு இலக்கண பகுதியிலிருந்து வர ஒரு சிறுவினா மாதிரி கேள்வி பதிலும் கேட்பாங்க. இது 2 நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அதுக்கப்புறம் 25 மார்க் ஒன்று வரும். இதில் எல்லாமே இந்த இலக்கண பகுதியிலேருந்து வர எழுதுறது, செயல் பகுதியில் இருக்கிற நடுவினா. இப்போ ஃபர்ஸ்ட் 38 பார்த்தீங்கன்னா செயல் நடுவினா தான் கேட்பாங்க. 39 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடிதம் கேட்பாங்க. 39ல் எப்பயுமே கடிதம் தான் வரும். நண்பனுக்கு கடிதம் வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு அலுவலகருக்கு கடிதம் எழுதுற மாதிரி வரும், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண மாதிரி. அதாவது 40வது பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிதை எழுதுறது தான் வரும். இது எழுதுனா நமக்கு 5 மார்க். உங்கள் ஸ்கூலில் சிலதை ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். 41 பார்த்தீங்கன்னா படிவம். கண்டிப்பாக 41வது இடத்துல படிவம் தான் இருக்கும். 42வது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா பொதுவான கட்டுரை, அதாவது மாணவர் நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்கள், பள்ளியில் நான் வீட்டில் நான், அந்த மாதிரி கேள்வி பதில் எல்லாமே இதில் கேட்பாங்க. அது இல்லைன்னா மொழிபெயர்க்க கேட்பாங்க. அடுத்தது பகுதி 5ல் 43ல இருந்து 45 வரைக்கும் இருக்கிற கேள்வி பதில் எல்லாமே நெடுவினா தான். நெடுவினா கட்டுரை பகுதி தான். ஸோ 43 வந்து உரைநடை நெடுவினா கேட்பாங்க. உரைநடை நெடுவினா. 44 பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் நெடுவினா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு துணைப்படம், அதெல்லாம் படித்தாலே போதும். ஸோ கோபாலபுரத்து மக்கள் படிச்சுக்கோங்க. துணைப்பாடத்தில் வந்து கோபாலபுரத்து மக்கள். அடுத்தது வந்து புயலிலே ஒரு தோணி படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒருவன் இருக்கிறான் படிச்சுக்கோங்க. கோபாலபுரத்து மக்கள், புயலிலே ஒரு தோணி, அடுத்தது வந்து ஒருவன் இருக்கிறான். அப்படி இல்லைன்னா மேரி கதை படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த 4ல் ஏதாவது 3 படிச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு மேக்ஸிமம் 1 வந்துடும். அதே மாதிரி இந்த 43 உரைநடை பகுதியிலையுமே பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 6 இந்த லெசனில் இருக்கிற நெடுவினாக்கள் படிச்சுக்கோங்க போதும்.
அடுத்தது 45வது வந்து கட்டுரை, பொதுவான ஒரு கட்டுரை தான் எழுதணும். இதை வச்சு நீங்க எழுதிக்கோங்க. இந்த ஹெட்டிங்லாம் வச்சு நீங்க எழுதிக்கோங்க. மோஸ்ட்லி சாலை பாதுகாப்பு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அந்த சாலை பாதுகாப்பை பத்தி ஒரு தடவை படிச்சு வச்சுக்கோங்க. புக்ல இருக்கு, சரிங்களா? 7வது இயர்லயே 8வது இயர்லயே வரும். அது படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வைஸா நீங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க 100க்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எல்லா கொஸ்டின்லயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் வரும். புக் பேக் தான் கேட்பாங்க. அதனால வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.